ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அகர் அகரை வச்சு ஒரு ஜவ்வரிசி புட்டிங் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் ஜவ்வரிசி 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா 3 hours சோக் பண்ணி வச்சுருங்க. இப்போ சோக் பண்ணி வச்சதை நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபில்டர் பண்ணி அப்படியே தனியாக வச்சுக்குங்க. இப்போ அகர் அகரை நான் 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா சோக் பண்ணி அப்படியே வச்சுருங்க ஒரு 1/2 hour. இப்போ இந்த புட்டிங்க்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது நல்லா பாயில் ஆகட்டும், இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நம்ம ஒரு 100 ml தண்ணியை ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ணுவோம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசியை தண்ணியோடு சேர்த்துப்போம். இது நல்லா பாயில் ஆகட்டும். அந்த ஜவ்வரிசி நல்லா டிரான்ஸ்பரன்சியாக வரணும். அது வரைக்கும் நல்லா பாயில் ஆனால் போதும், ரொம்ப பாயில் ஆகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரன்சியாக வந்துருச்சு. இதுதான் பக்குவம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஃபில்டர் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். இதை அப்படியே ஆறட்டும். ஒட்டிக்கணும்னு நீங்கள் பயப்பட தேவையில்ல. இதை நம்ம மறுபடியும் பாலில் போட்டு காய்ச்ச தான் போகிறோம். அதனால் இது நல்லா செப்பரேட் ஆகிடும். ஸோ இது அப்படியே தனியாக இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே அகர் அகரை தண்ணியில் சோக் பண்ணி 1/2 hour வச்சுருந்தோம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை நல்லா பாயில் பண்ணுங்கள். அது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். அந்த தண்ணி மாதிரியே கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா பாயில் பண்ணணும். திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் போட்டதுக்கும் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்குவத்தில் நாம் ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா பால், அதோடு சேர்த்துப்போம். பாலோட நல்லா அகர் அகர் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவு சுகர், அதாவது இப்போ நான் 4 ஸ்பூனு சுகர் போட்டுக்கிறேன். நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா பாயில் பண்ண ஜவ்வரிசி, அந்த ஜவ்வரிசியை இதோட சேர்த்துப்போம். பார்த்திங்கன்னா இதோட நம்ம ஜவ்வரிசி சேர்த்துட்டோம். பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இதுதான் நம்மளுக்கு பக்குவம். இப்போ ஏற்கனவே இதை நம்ம பாயில் பண்ணி தான் இதோட சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப பாயில் பண்ண தேவையில்ல. இப்போ நான் 3 போர்ஷன்ஸாக இதை பிரிச்சுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு போர்ஷன்ஸில் நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ரோஸ் எசன்ஸோட இதுலேருந்து ஒரு போர்ஷன் அளவுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணதை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே செப்பரேட்டாக வச்சுருங்க. இப்போ செகண்ட் போர்ஷனுக்கு பிஸ்தா கிரீன் எடுத்துக்கிறேன். இதையும் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இப்போ தேர்ட் போர்ஷனுக்கு பாதாம் எல்லோ எடுத்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் தனியாக பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 30 minutes அப்படியே வச்சுருங்க. அது நல்லா செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 30 minutes ஆகிடுச்சு. இது நான் இதில் நார்மல் டெம்பரேச்சரில் ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் சில்னஸ் வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ எங்கள் குட்டீஸ் வந்திருக்காரு, அவர்கிட்டயே ரிவ்யூ கேட்டுக்கலாம். ரதிகண்ணா, பார்க்க எப்படி இருக்கு? ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கு, வாசனை ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. ஆமா, எப்படி இருக்குன்னு நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அது பிங்க் கலர்ல இருக்கிறது ரோஸ் ஃபிளேவர், எல்லோ கலர்ல இருக்கிறது பாதாம் ஃபிளேவர், அண்ட் கிரீன் கலர்ல இருக்கிறது பிஸ்தா ஃபிளேவர். நான் முதல்ல ரோஸ் ஃபிளேவர் வச்சு ஆரம்பிக்கிறேன். ரோஸ் மில்க் ஃபிளேவர் சாப்பிடும்போது ரோஸ் மில்க் பிடிச்ச மாதிரியே இருக்குறமா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வருது. அந்த பாதாம் ஃபிளேவர் ட்ரை பண்றேன். செம்மையா இருக்குறமா, சூப்பரா டேஸ்டியா. இப்ப கடைசியா பிஸ்தா ஃபிளேவர். சூப்பரா இருக்குது. இந்த அளவு எனக்கு பிடிச்ச ஃபிளேவர் இந்த பிஸ்தா ஃபிளேவர் தான். செம்மையா இருந்தது.